தமிழகத்தையே உலுக்கிட்டு இருக்கிற கோரமான ஒரு செயல். அஜித்குமாருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு மக்கள் போராடுறதும், ஹிருதயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, புதுமண பெண், அவங்களுக்கு வந்துட்டு பாலியல் வன்கொடுமைகள், துன்புறுத்தல்கள், வரதட்சணை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல இஷ்யூஸால அவங்க இறந்து போன விஷயம். இது 2 தான் ரொம்ப வைரலா, ட்ரெண்டிங்கா இன்னைக்கு டேட்டுக்கு பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. சரி, நயினா நாகேந்திரன் அவர்கள் திமுகவை நோக்கி பல கேள்விகளை ஸ்கெட்ச் போட்டு கேட்டுட்டு இருக்காரு. அண்ட் தமிழகத்தையே உலுக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் இவ்வளவு நடக்குது, யார் அந்த திமுக கார்ல ஏறி போனது அப்படிங்கிற போது கொண்டு பல கேள்விகளை அவர் முன் வச்சிட்டு இருக்காரு. சரி, அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இது வந்து போலீஸ்லாம் வந்ததுக்கு காரணமே கிடையாது. போலீஸ் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்ற நீங்க, உங்களுடைய அரசாங்கம் எதுக்காக 6 காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? இது என்ன காரணம் அப்படிங்கறத நயினார் குற்றச்சாட்டோட கேட்கிறாரு. கரெக்டான ஒரு பாயிண்ட தான் இவரு கேட்கிறாரு. சோ கொலை ஏன் வந்து நடந்துச்சு அப்படிங்கறத உறுதி பண்ணதுக்கு இவ்வளோ டைம் நீங்க ஆக்குறீங்க. பிகாஸ் இது வந்து டோட்டலா நீங்க தான் வந்து என்கொயரி பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி வந்து அன்னியன் யூனிஃபார்ம்ல வந்திருக்க மாட்டீங்க. அப்படி வரீங்களா, கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவங்கள என்ன ரீதியில நீங்க கேட்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொது இடத்துல ஒரு யாருக்கும் தெரியாம போயிட்டு ஒரு கோவில் பின்னாடி இந்த விஷயங்களை இந்த அளவுக்கு ராடை வச்சு அடிக்கிறது, அப்படியே அடிக்கிறதுன்றதெல்லாம் பண்ணிருக்கீங்களே, இதெல்லாம் சரியா அப்படிங்கிற கேள்வியுமே வந்து சராமாரியே கேட்டிருக்காரு. தனிப்படை ஏன் அமைச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியில இருந்து, எஃப்ஐஆர் ஏன் பதியல அப்படிங்கிற ஒரு கேள்வியில இருந்து, யார் தலைமை செயலகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான நபர், யாருக்காக வந்து நிக்கிதா அப்படிங்கிற இந்த நபர் வந்து போன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப க்ளோஸ் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய தலைமையில இருந்து யாருக்கு பிரஷர் போயிட்டு எப்படி இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற பல கேள்விகளை முன் வச்சிட்டு இருக்காரு நயினா நாகேந்திரன். சோ அவரோட பிறப்புறுப்புல இருந்து, காதுல இருந்து, மூக்குல இருந்து நிறைய துவாரங்கள் வழியா வந்து மிளகா பொடியை போட்டு மலம் கழிக்கிறது, சிறுநீரகம் அப்படின்னு எல்லாமே தன்னை மீறி வர ஆரம்பிச்சு அப்பவே அந்த ஸ்பாட்லயே அவர் இறந்திருக்காரு. எந்த அளவுக்கு கொடுமையா அடிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு கொடுமையான வேலை பார்த்திருக்காங்க. சோ இவங்க எதுவுமே பண்ணல, என் புருஷன்லாம் என்னங்க தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமா அப்படியே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்களுடைய உறவினர்களும் வராங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மேலதிகாரிகள் கொடுக்குற ப்ரெஷர்னால தான் அவங்க அப்படி பண்ணாங்கங்கிறாங்க. சரி, லிஸ்ட் கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய தாட்டாவும் இருக்கு. பல பிரச்சனைகள் இருக்கு. நயினார் இதை நோக்கி பல கேள்விகளும் முதலமைச்சர் அவர்கள் கிட்ட கேட்டிருக்காரு. சோ அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா கேட்ட என்ன புண்ணியம் இருக்கு? கீழே இருக்கிற ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் வாயை திறந்தா தானே அவரும் நம்மள மாதிரி தானே, என்னடா என்னுடைய ஆட்சியில ஏன்னா இப்படி பண்றீங்கிற மாதிரி கதற வண்ணமா தான் அவருடைய கூற்று இப்போ இருக்கு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நிக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்களே முதல்ல செக் பண்ணணும். அவங்களே முதல்ல எந்த விதத்துல விசாரிக்கணுமோ அவங்கள விசாரிக்கணும். என்ன நடந்திருக்குங்கிறத கிளாரிட்டியா அவங்க எதுவுமே சொல்லாதப்போ, எஃப்ஐஆர் பதிவு பண்ணாதப்போ, எதுக்காக அந்த பையனை ஒரு தனிப்படையை வச்சு இவ்வளவு வேகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சாகிற அளவுக்கு அடிக்கணும்? பல கேள்விகள் இருக்கு. நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.